குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாருங்க. அது சம்மந்தமாக பார்ப்போங்க. 15 எதிர்க்கட்சி ஓட்டு. இண்டி கூட்டணிக்கு இது ஷாக் கொடுத்த ஒரு தேர்தல். என்னென்னா 15 கூட்டணி தேர்தல், அது என்டிஏ ஆதரவுக்கு வாக்கு பலம் வந்து மொத்தத்தில் 437. ஆனால் அவங்களுக்கு கிடச்சது 452 வாக்கு. அப்போ 15 எம்பிக்கள் வந்து நம்ம இண்டி கூட்டணியிலேருந்து இவங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதுமாரி வாக்களிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்களில் 15 பேர் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பு. இதனால் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை கேள்விக்கு ஆளாகியுள்ளது. ஆமாம், கேள்விக்கு ஆளாகுங்களா கண்டிப்பாக. எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்காருங்க. இது தவிர இத்தேர்தலில் 15 வாக்கள் செல்லாத வேறு மாறி இருக்கு. ஒரு முக்கியமான தேர்தலில் வாக்கு செலுத்த தெரியாத அளவுக்கு கூட எம்பிக்கள் இருக்காங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறதுங்க. ஒரு எம்பிக்கள், நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் இப்படியும் இருக்காங்க. சரிங்க. மோடியும் ராதுன்னு தான் சொல்லுவாங்களாம். ராதாகிருஷ்ணனை வந்து ராதுன்னு தான் அவங்க குடும்பத்திலலாம் அழைக்கிறாங்க. இப்போ பார்க்கலான்னா மோடியும் ராதுவும் 40 ஆண்டு கால நண்பர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிபிஆரோட இந்த சிபி ராதாகிருஷ்ணனோட சகோதரர் சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தை பற்றியே அவர் சொல்கிறாருங்க. சிபி குமரேசன் சொல்லிட்டு அவர் சிபிஆர் குடும்பத்தோட கதையை சொல்கிறாருங்க. அப்பா பொன்னுசாமி கவுண்டர், அம்மா ஜானகி, நான், அதாவது இவர் குமரேசன், தம்பி ராது, தங்கை மரகதவல்லி என உடன் பிறந்தவர்கள் 3 பேருங்க. இதில் அம்மா வந்து அரண்மனை புதூர் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றியவர். இப்போ என்னென்னா, திருப்பூர் நகர்மன்ற தலைவராக KN பழனிசாமி இருந்தபோது எங்களது தந்தை திருப்பூர் நகராட்சியில் மேலாளராக பணியாற்றுவார். மேனேஜராக இருந்திருக்கிறாருங்க. திருப்பூர் நகராட்சியில் மேலாளராக பணியாற்றிருக்கிறார். என்னது, உங்கள் தந்தை முன்னாள் நகராட்சி அதிகாரியானா? ஆமாம், திருப்பூருக்கு முதலாம் குடிநீர் திட்டம் KN பழனிசாமி சேர்மனாக இருந்தபோது கொண்டு வரப்பட்டதுங்க. அப்போது எனது தந்தை தான் அதற்கான பணிகளை முழு மூச்சாக செய்தார். மிகவும் எளிமையானவர், ஆங்கிலத்தை கரைத்து குடித்தவர். அப்போது திருப்பூர் நகராட்சி போதிய வருமானம் இல்லாத போதும் மும்பைக்கு சென்று LICயில் கடன் பெறுவது வரை அனைத்து விஷயங்களையும் வெற்றிகரமாக செய்து முடித்தவர். யாருங்க? இவங்க அப்பா. திருப்பூர் வந்த காந்தியை பார்த்த பிறகு கதரை மட்டுமே ஆடையாக உடுத்தியவர். பாராட்டணுங்க. இப்படி ஒரு வாய்ப்பை பாஜக தலைமை உங்கள் தம்பிக்கு தரும் என்று எதிர்பார்த்ததான்னு இவங்கள்ட்டே ஒரு கேள்வி, குமரேசன்ட்ட ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெற்றோரின் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு தம்பி ராதுவை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அவரது எண்ணம் தூய்மையாக இருந்தது. பெற்றோர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை போல் வர வேண்டும் என்று நினைத்தே தம்பிக்கு ராதாகிருஷ்ணன் என்று பெயர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் வந்து நம்ம ஆசிரியர் தினத்துக்கு கொண்டாடுறவங்க. அந்த அளவில் முன்னாள் நகராட்சி அதிகாரியின் மகன் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு வந்திருப்பது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் நெருக்கடி காரணமாகவே ராஜினாமா செய்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றனவே அப்படிங்கிறதுக்கு ராது கொஞ்சம் கொள்கை பிடிப்பாளிங்க. அதாவது ராதாகிருஷ்ணன், எங்கள் குடும்பம் 3 தலைமுறைகளாக தேசிய நீரோட்டத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இயல்பாகவே தேசபக்தி நிறைய உண்டுங்க. தம்பி ராதாகிருஷ்ணன் இன்றைய வளர்ச்சிக்கு இறைவன் அருளும் அவருடைய உண்மையான உழைப்பும் தான் காரணங்க. வாஜ்பாய், அத்வானி ஆகியோர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாருங்க. ஆமாம், RSSலேயே இருந்திருக்கிறாருன்னு. அப்புறம் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர் பொறுப்பை வகித்த அனுபவம் இருப்பதால் இந்த பதவியிலும் அவர் திறம்பட செய்வார்ன்ட்டு கண்டிப்பாக சொல்கிறாருங்க. பாஜகவில் எத்தனையோ முன்னணி தலைவர்கள் இருக்கையில் உங்கள் தம்பிக்கு மட்டும் மாநில தலைவர், MP, ஆளுநர்
தற்போது துணை ஜனாதிபதி அந்தஸ்து என தொடர்ந்து பதவிகளை கொடுத்து கௌரவப்படுத்துகிறதே பாஜக. என்னவா இருக்கும்? மோடியும் ராதுவும் 40 ஆண்டு கால நண்பர்களுங்க. 2001 குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது அங்கு ஏற்பட்ட கலவரத்தால் இக்கட்டான சூழ்நிலை. அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் மோடியை அழைத்து வந்து கோயம்புத்தூரில் உள்ள வஉசி மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார். நாடே மோடியை எதிர்த்த போதும் நாடே மோடியை எதிர்த்து அன்னைக்கு எதிர்த்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நல்லவங்க செஞ்சாங்களே எப்பயுமே எதிர்ப்பாங்களாச்சு. நாடே மோடியை எதிர்த்த போதும் அன்னைக்கு அவருக்கு ராது தைரியம் தந்தது இன்றைக்கும் எங்களுக்கு பசுமையாக நினைவில் உள்ளதுங்க. வேட்புமனு தாக்கலின் போது ராதாகிருஷ்ணன் சற்று பதற்றமாக இருந்தார். அந்த நேரத்தில் இவர் உதவியிருக்கார் பிரதமர் மோடி. அப்போது பிரதமர் மோடி கையை தட்டி அவரது பதற்றத்தை தணிக்கும் வகையில் ராதா என சிரித்து பேசி கொண்டிருந்தார். மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் ஒன்றான துணை ஜனாதிபதி பதவிக்கு ராது மனு தாக்கல் செய்தபோது எங்களுக்கு மெய் சிலித்தது. இதைவிட வாழ்க்கையில் பெரிய மதிப்பு என்ன ஒன்று உள்ளது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராதாகிருஷ்ணன் துணிச்சல்காரர், எதற்கும் எப்போதும் பயப்பட மாட்டார். ஏற்கனவே கற்ற அரசியல் அனுபவங்களை கொண்டு இனி துணை ஜனாதிபதி பொறுப்பிலும் அசத்துவார். அரசியலிலும் வென்றாலும் தலைக்கணம் இல்லாமலும் தோற்றாமலும் வருத்தம் இல்லாமலும் தான் இருந்தார். அந்தளவுக்கு பக்குவப்பட்ட அவருக்கு நல்ல அரசியல் அனுபவம் உள்ளதுங்க. 100% அனைவருக்கும் நியாயமாக நடுநிலையாக இந்த பொறுப்பில் ஜொலிப்பார் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறாருங்க. பொதுவாகவே துணை ஜனாதிபதி பதவிக்கு வந்துவிட்டால் அரசியலிருந்து ஓய்வு கொடுத்து விடுவார்கள். சிபிஆருக்கும் அப்படி தானே இருக்கும். பார்க்கலாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு விடை காணலாம். நன்றி, வணக்கமுங்க.